ஜெனரலா ஒரு நட்புணர்வோடு, ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. மேபி உங்களுக்கு எல்லாம் புதுசான்னு தெரியாது. எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாரு, சாலி கிராமத்துல தான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. கேப்டனுக்கும் எஸ்ஏசி சாருக்குமான நட்பு என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். எனவே விஜய் வீட்டுக்கு வர்றது இப்ப ஒன்னும் புதுசு இல்லை, எவ்வளவு வாட்டி வந்திருக்காரு. அதனால இப்போ வந்து அரசியல் ஆரம்பிக்கிற இந்த தருணத்துல வந்ததுனால உங்க கேள்விகள் அப்படி இருக்கிறது. அதனால எதுவுமே இல்ல. விஜய் வந்து எப்பவும் எங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி, எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்காரு. விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்ப என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னாரு, அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வந்து முன்னுதாரணம் சினிமா உலகல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு விஜய் பிரபாகரனை பார்த்து, நீ தான் எனக்கு சீனியர் அரசியல்ல, சிறப்பா பேசுற, வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரஸ் சிறப்பா ஹேண்டில் பண்ற, எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜய் பிரபாகர்ட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க, வெங்கட் பிரபு வந்திருந்தாரு. வெங்கட் பிரபு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும். எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் வந்து இது பண்ணிருக்காரு, அவரை பத்தி சொல்லியிருக்காரா? ஏற்கனவே நம்ம வந்து தகவல் வெளியாகிருந்துச்சு. நம்ம தேமுதிக சார்பிலையுமே அந்த மாதிரி உரிமம் இல்லாம பயன்படுத்தக்கூடாது, அனுமதி இல்லாம பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பான சந்திப்பா அது இருந்திருக்க வாய்ப்பு. கோட் திரைப்படம் இப்ப எல்லா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ வரும்போதே உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எனவே கோட் திரைப்படத்துல வந்து கேப்டன் வந்து ஏஐல வர்றாருன்றத முதல்ல இருந்தே வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருக்காரு, நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன். வந்தாங்க, சந்திச்சாங்க அப்படின்றத. எனவே முறைப்படி வந்து அதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து, அவருக்கு வந்து கேப்டனை வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம், அதனால எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா 3 பேருமே சொன்னாங்க. எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து படத்தை பார்க்கணும், உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கேன்னு விஜய் சொன்னாரு. கண்டிப்பாக நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய் கிட்ட. அது மட்டும் இல்ல, கேப்டன் வர இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். யார் நடத்துறாங்க? பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த மாதிரி அதுதாங்க ஒண்ணு, கடவுள் இருக்குன்னா இருக்குன்னு நம்பணும். இவங்க தான் வந்து கடவுளே இல்ல இல்ல இல்லன்னு இவங்க தான் சொல்றாங்க. யாரும் இவங்களை சொல்றது கிடையாது. ஒரு விபூதி குங்குமம் வச்சா மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க எல்லாமே வந்து கான்ட்ரவர்சியா பேசிட்டு இப்ப வந்து கடவுள் இருக்கிறாரு, அப்புறம் இப்படி ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சி. ஒண்ணு, கேப்டன் மாதிரி உறுதியா இருக்கணும். மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவர் கேப்டன். அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம். எனவே கடவுளை வந்து நீங்க வந்து இருக்காரு அப்புறம் இல்ல, உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறத மக்கள் வந்து நிச்சயமாக இத வந்து எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். இத கேள்வி ஏன்டியும் திரும்பி கேக்குறீங்க, முதலீடு ஈர்க்கிறதுக்காக போறாருன்னு. அதனால உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்தார்னா அதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல் வாழ்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏன் இத சொல்றேன்னா, ஏற்கனவே பல நாடுகளுக்கு போயிருக்காரு, துபாய், சிங்கப்பூர், அது மாதிரி எவ்வளவு கண்ட்ரிஸ், இன்னைக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்திருக்கு அப்படின்ற கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். அதனால எதற்கு நீங்க போறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்குன்னு சொல்றீங்க. எனவே உங்க கருத்தையும் நான் ஏத்துக்கிறேன். எனவே நிச்சயமாக அவருக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்றோம். ஹாப்பி பார்ன் வாயேஜ். அதனால நல்ல தொழில்களை வந்து நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் நிறைய இளைஞர்கள் வேலை தாங்கணும்னு கேட்கிறேன். இல்ல இது வந்து நாங்க ஏதோ இன்னைக்குதான் திடீர்னு ரெடி பண்ணதுன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இது ஏறக்குரிய 1 மாத காலம் எல்லாரும் வந்து அவங்க நேம்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரும் விருப்பத்தோட வந்து இங்க வந்து கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு, ஆக்சுவலி நாளைக்கு தான் வந்து இது இருந்தது, பட் நாளைக்கு ஓவர் கிரௌட் இருக்குன்றதுனால நாளைக்கு இது சாத்தியம் இல்லை. அதனால இன்னைக்கே வந்து கேப்டனுடைய முகத்தை அவங்க டாட்டூவா போடணும்னு விரும்பினாங்க. 100% எல்லா விதமான பாதுகாப்போட தான் அவங்களுக்கு வந்து நாங்க டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கோம். எனவே நிச்சயமாக இதுல எந்த இஷ்யூஸும் வராது.
சரி, நன்றி 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 நன்றி.